வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு கொலை. அந்த கொலையை தமிழ்நாடு அரசு எப்படி கையாண்டது, இது குறித்தான ஒரு விவாதத்துக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு மதிவண்ணன் அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு பிரச்சனை உருவாகக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய எண்ணம். விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வை ஒரு அரசாங்கம் எப்படி அணுகுதுன்றது முதல்ல நம்ம பார்க்கணும். இதற்கு முன்னாடி தூத்துக்குடி சம்பவமாக இருந்தாலும் சரி, இல்லை சாத்தான்குளம் சம்பவமாக இருந்தாலும் சரி, அதை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி அணுகுனார் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கணும். இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னவர் அவர். அடுத்தது சாத்தான்குளம் கஸ்டோடியல் டெத்தை பற்றி பேசும்போது அவர் அதோட அணுகுமுறை, அதாவது அது நடவடிக்கை எடுத்த விதம், அது சம்பந்தமாக பேசப்பட்ட விதத்தையும் நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயமாக பார்த்தே ஆகணும். ஏன்னா சாத்தான்குளம் மரணன்றது 3வது நாளில் பணியிட நீக்கம் செய்யப்படுறாங்க. ஆனால் இங்கே 2வது நாளே பணியிட நீக்கம் செய்யப்படுறாங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள். அதே மாதிரி 5 பேர் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க. டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு, எஸ்பி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்படுறாங்க, காத்திருப்போர் பட்டியல் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனையை நாம் எப்படி அணுகணும், எடப்பாடி பழனிசாமி எப்படி அணுகிறாருன்றதுக்காக நான் அது உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அதை சிபிஐ வழக்காக 15 நாள் கழித்து தான் போடுறாங்க. ஆனால் இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளை நேரடியாக பார்த்துன்னு இருக்கும்போது உயர்நீதிமன்றமே சொல்லுது சிபிசிஐடி விசாரணையே போதும் அப்படின்ற மனநிலையில் தான் கோர்ட்டோட ஆர்குமெண்ட்ஸோட முடிவில் நிற்கிது. ஆனால் முதலமைச்சர் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஐக்கு இதை ஒப்படைக்கிறேன் யாருமே இல்லாத போது, அதாவது கோர்ட்டே சொல்லாத போது, அப்போது மக்களுக்கான ஆட்சி தான் இந்த ஆட்சி, ஸோ என்னுடைய ஆட்சிக்கு மக்கள் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு இடத்துல. அதுக்கு அடுத்தது வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்சிஆர்பி டேட்டான்னு சொல்லப்படுற தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் சொல்லப்படுற அந்த விஷயத்தில் உத்தரப்பிரதேசம் தான் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது. அதிகப்படியான குற்றங்கள் செய்யக்கூடிய மாநிலங்களில் நம்பர் 1 மாநிலமாக. அங்கே தினமும் நம்ம பல பிரச்சனைகள் பார்க்குறோம். அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சொல்லுது, புல்டோசர் கலாச்சாரத்தை வச்சு செய்கிறீங்க, இங்கே என்ன மக்களாட்சி நடக்குதா, என்ன மாதிரியான ஆட்சி செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உச்சநீதிமன்றம் கேட்குது. யோகி ஆட்சிக்கு வந்தது பிறகு 10,000 என்கவுண்டர் நடந்திருக்குதா சொல்ல. அந்த என்கவுண்டருக்காக நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கோர்ட்டே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே இருக்க முதலமைச்சர் காதல் கூட வாங்க தயாராக இல்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, பாதிக்கப்பட்ட நேரடியாக அந்த தாய்க்கு ஃபோன் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, உலக அரசியல் வரலாற்றிலேயே நேரடியாக ஒரு முதலமைச்சர் அந்த தாய்க்கு ஃபோன் பண்ணி சாரிம்மா அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதை ஒரு மகனாக இருந்து அந்த இடத்துல கேட்டார். அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, பொதுவாக இருந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் அதோட வார்த்தையோட வலி என்னன்னு தெரியும். யாரோ செய்த தவறுக்கு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்குறார். அது குறுகிய கண்ணோட்டத்தில் இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஆட்சி வந்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல 100 விஷயங்கள் நேரடியாக மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான உரிமை, மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், தமிழ்நாடுடைய வளர்ச்சி, பெண்களுடைய வளர்ச்சி, கல்வியோட வளர்ச்சி, சமூக நீதிக்கான முன்னேற்றம், அதே நேரத்தில் மாநில உரிமை, மொழி உரிமை, மாநில சுயாட்சி, இதையெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்க ஒரு முதலமைச்சர் ஒரு பாதிப்புன்னு வரும்போது ஒரு மகனாக நின்று பேசினார்ல, அதுதான் இந்த மண்ணுக்கான மிகப்பெரிய வரமாக நான் பார்க்குறேன். இந்த குறுகிய மனநிலையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் இல்லை அதை கூட எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாரு. அவருடைய குரலில் அந்த இது இல்லை. முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமாருடைய தாயார்கிட்ட பேசும் பொழுது அவருக்கு கேட்குறது ஒரு மேட்டின்மை திறமையான குரலாக தெரியுது அப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தார். இல்லை, நான் இது தொலைக்காட்சி விவாதமாக இல்லைன்னா வேறு மாதிரி நிச்சயமாக பேசுவேன். அரசியல் பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை அதாவது தகுதி இல்லாத நபர் இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவரானால் இதான் நடக்கும். வெளிப்படையாக சொல்கிறேன். கூவத்தூர் ரெசார்ட்டில் ஒரு ராத்திரியில் நீங்கள் திடீர்னு அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளராகவும் திடீர்னு அந்த கட்சியோட எதிர்கட்சி தலைவரானா இதான் நடக்கும். நீ கேட்டுருவியா? நீ கேட்டியா? குருவி சுடுற மாதிரி மேலே நின்று சுட்டிங்களே, மன்னிப்பு கேட்டீங்களா யாராவது?
சொல்லுங்க, யார் பேர் சொல்லி ஆட்சி நடத்துனீங்க? அந்த அம்மா தான் குளிக்கிறதுக்காக போயிட்டு 48 பேர் சாவடிச்சுட்டு வந்தது, அன்னைக்கு யாரா மன்னிப்பு கேட்டீங்களா? இல்லை, அது அவங்களுக்கு ப்ரிவிலேஜுங்க. எது பிரிவிலேஜ்? அந்த அம்மாவுக்கு ப்ரிவிலேஜ். அதே எப்படி? உயிர் யாரோட உயிர்? நிர்வாக சீர்கேடுன்றது அதுதான். எடப்பாடி பழனிசாமி செஞ்ச நிர்வாக சீர்கேடு, ஜெயலலிதா பண்ணது நிர்வாக சீர்கேடு. நீங்க செஞ்ச அத்தனை நிர்வாக சீர்கேடு. இல்லை, அப்படி பார்த்தா நாங்க செய்யறது தனி மனித தவறு, யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்பு. திரும்பவும் சொல்றேன், ஒட்டுமொத்த நிர்வாகத்தை இதை பலி கொடுக்க முடியாது. இல்லை, செம்பரம்பாக்கத்தில் திறந்து விட்டாங்களே, அது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல முடியுங்க? இல்லை, நான் நேரடியாக துப்பாக்கி சூடு அந்த மாதிரியான விஷயங்கள் நேரடியாக மரணத்தை பற்றி பேசுகிறேன். நிர்வாக ரீதியாக நீங்கள் பேசணும்னா ஒட்டுமொத்த ஜெயலலிதா ஆட்சியும் ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியுமே நிர்வாக தகுதி இல்லாத நபர்கள். மாநில உரிமையை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமி எங்கே தெரியுமா? இந்த மண்ணை பற்றி தெரியுமா? இந்த மண்ணோட கலாச்சாரம் பண்பாடை காப்பாற்றத்தை பற்றி தெரியுமா? என்ன பேசிட்டீங்க நீங்கள்? இன்னைக்கு வந்து எங்களுடையது நான் கேட்ட விஷயமே பெருசுன்னு சொல்கிறேன். அதில் டோன் உயர்ந்திருக்கு கீழே இருக்குன்னா அப்புறம் முதலமைச்சராக இருக்கார், யார் மேலேயும் பழி போட்டு போலையே. உங்களை மாதிரி யாராவது பொறுப்பேற்று பேசியிருப்போமா? ஒரு மேடையில், ஒரு இடத்துல, ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரியோ யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று நீங்கள் பேசின மாதிரி நாங்கள் பேசணுமான்னு கேட்டேன். இப்போ உங்களுடைய செயல்பாடு ரொம்ப இங்கே முக்கியம். உங்களுக்கு தகுதியே இல்லை, முதலமைச்சருக்கான தகுதி நீங்கள் இல்லாமல் உட்காந்துருந்தீங்க அதிகாரத்தில். எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு இருக்கிற தகுதியே கிடையாது. தகுதியே இல்லாமல் அந்த பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிற அத்தனையும் நாங்கள் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். நியாயமாக பேசுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். அடுத்த நாள் திரும்ப சொல்கிறேன், சம்பவம் நடந்தால் அடுத்த நாள் கைது செய்யப்படுறாங்க. எல்லாம் அடுத்து உடனே நடக்குது. கோர்ட் டைரக்ஷன் வரட்டுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, இந்த நீதிமன்றத்தில் ஒரு நம்பர் சொல்கிறாங்கல்ல 24 அப்படிங்கன்னு. எப்படி? தொடர்ந்து திமுக ஆட்சி காலத்தில் 24வது லாக்அப் டெத்து காவல் மாதிரி பேசக்கூடாது. 24 எதை வச்சு சொல்கிறீங்க? என்சிஆர்பி டேட்டா இருக்கா? எஸ்எம் சுப்பிரமணியன் சொன்னது இல்லை, நான் தெளிவாக கேட்குறேன், என்சிஆர்பி டேட்டா இருக்கா? நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக விவாதம் வருது. அண்ணன் திருமாவளவன் தான் இந்த கேள்வி நாடாளுமன்றத்தில் கேட்குறாரு. நாடாளுமன்ற டேட்டா நான் தரேன் ஆதாரத்தோட. எங்கே இருக்கு 24? யாராவது ஒருத்தர் யாராவது இந்த பில்லு கேட்கும்போது இந்த எக்ஸல் சீட் கொடுத்த மாதிரி கொடுப்பீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே 2 இங்கே 4 இங்கே 3ன்ட்டு எந்த தரவு? எங்கே இருக்குது அந்த தரவு? ஆர்டிஐயில் போட்டு வாங்கினீங்களா? இல்லை பார்லிமெண்ட்டில் கேட்டிங்களா? இல்லை சட்டமன்றம் எங்கே இருந்து சொல்லுது சார்? 24 பொய் சார். ஆனால் தான் சொல்கிறேன் சார், தற்கூரிகள் வந்து தமிழ்நாடுடைய எதிர்க்கட்சி தலைவர்னா இதுதான் சார் நடக்கும். அதான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் கோவம் ஒன்றும் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, இல்லை முட்டாள் மாதிரி பேசுனா எப்படி பதில் சொல்கிறதுன்னு கேட்குறேன். ஒரு நியாயமாக பேசுங்க. நீங்கள் எந்த விதமான தகுதியே இல்லாமல் வந்துட்டீங்க எதிர்க்கட்சி தலைவரா. என்ன நீங்கள் எடப்பாடியார் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இல்லை சார், இந்த கேள்வியே தப்புன்ற. 24ன்றது தப்பு, நடவடிக்கை எடுக்கலன்றது தப்பு, ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்குறாரு, அந்த மன்னிப்பில் குறை கண்டுபிடிக்கிறது தப்பு. நீ வெறும் தப்பாகவே செய்கிறீங்க. பண்ணது மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம். பண்ண துரோகம் மொத்தத்தையும் பண்ணிட்டு பல 100 பேரை சாகடிச்சிட்டு எல்லாத்துக்கும் யார் சார் காரணம்? எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தானே சார். நான் கண்டினியூவாக சொல்லுவேன் சார், சமூக நீதிக்காக போராடும் போது வன்னியர் மேல துப்பாக்கி சுட்டு நடத்துனது யார் சார்? எம்ஜி ராமச்சந்திரன் தான் சார் பண்ணாரு. ஆமாம். அன்னைக்கு போன 22 உயிருக்கு யார் சார் பொறுப்பேற்றுக்கிறது? அவர் இடஒதுக்கீடு கேட்டால் அவர் சுட்டு சாவடிப்பார். இங்கே நீதி கேட்டு நிலைமைன்னு போனால் இந்த எடப்பாடி பழனிசாமி சுட்டு சாவடிப்பார். அந்த அம்மா ஜெயலலிதா வந்து குளிக்க போனால் அந்த அம்மா 42 பேர் சாவடிக்கும். மொத்தவங்க கட்சி தலைவர் சாவடிச்சு போனதுக்கு மேலே தானே உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, அந்த ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு இருக்குது, திமுகவுக்கு அது இல்லை அப்படிங்கிறது மாதிரி தானே நமக்கு இப்போ ஒரு காட்சிப்படுத்தப்படுகிறது. இப்போ முதலமைச்சரே நேரடியாக நீங்கள் சொல்கிறீங்க, இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முதல்வர் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டது கிடையாது. நம்மளுடைய முதல்வர் அந்த மாண்போடு வந்து எவனோ செய்த தவறுக்காக செய்கிறாருன்னு சொல்கிறீங்க இல்லையா? இது திமுக மட்டும்தான் அப்படி இருக்குது. இதுவே வேற ஒரு கட்சி ஆட்சி பண்ணியிருந்தால் அது கிடையாது. வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி நடக்க இந்த மாதிரி ஒரு கேள்விகளை வந்து ஊடகங்கள் எழுப்பாது, அதற்கு பிறகும் விமர்சனம் செய்யாது அப்படிங்கிறது ஒரு சொல்கிறாங்க இந்த திமுக சார்பான ஆட்கள். அதுக்கு என்ன உங்களுடைய பதிலாக இருக்குது? இல்லை சார், நீங்கள் மற்ற மாநிலத்தில்னா மற்ற மாநிலத்தில் இதை விட பயங்கர மோசமாக நடக்குது. பயங்கர மோசமாக நடந்து தான் உச்சநீதிமன்றம் கேள்வியே கேட்குது. உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டே அங்கே தயாராக இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்கோ அந்த பாதிப்பை நிறுத்துறதுக்கோ. ஆனால் இங்கே எங்களை உயர்நீதிமன்றம் கேட்கவே இல்லை. திரும்ப சொல்கிறேன், உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை சொல்லலை, உயர்நீதிமன்றம் நம்மளை எந்த இடத்துலையுமே பேசலை. காவல்துறையை கண்டிச்சுட்டே வருது ஆர்குமெண்ட்டில். திரும்ப சொல்கிறேன், கோர்ட் ப்ரொசீஜர்னு நீங்கள் போனீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸில் நிறைய விஷயங்கள் வரும். அதுக்கு நம்ம இங்கே உட்காந்து பேச முடியாது. ஆர்குமெண்ட்டோட முடிவில் கோர்ட் என்ன மாதிரியான டைரக்ஷன் கொடுக்குது, இறுதி ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி வருது, அதுதான் இங்கே பார்க்கணும். நீங்கள் ஆர்குமெண்ட்டுக்கெலாம் நீங்கள் ஒன் பை லைன் கேட்டிங்கன்னா நான் நிறைய விவாதம் பேசுவேன். ஜெயலலிதாவுடைய சொத்து குறிப்பாளர்களே எடுப்பேன். அப்புறம் சசிகலா ஊதிவதி விட்டு தான் பேசணும்.
எடப்பாடி பழனிசாமி டெண்டர் முறைகேட்டில் போய் பேசுறதை பற்றிலாம் நான் பேசணும். வாக்கி டாக்கி ஊழல்ல இருந்து, பாரத் டெண்டர் ஊழல்ல இருந்து, நிலக்கரிமை இறக்குமதி ஊழல்ல இருந்து, மொத்த ஊழல் ராணியோட வழக்கை நான் பேசணும். நாங்கள் இப்போ அதை பற்றி பேசவில்லை. இந்த ஒரு வழக்கு இருக்குது, இந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது. கோர்ட் என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் வைக்குது, அதுக்கு நாங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம். உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் போகிறாரு, நேரடியாக பேசுகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு போனீங்க? ஜார்ஜ் கடைசி வரைக்கும் பேசுனாரா எடப்பாடி பழனிசாமி சாத்தான்குளம் வழக்கில்? பேசலை. அப்புறம் என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு பேசுறதுக்கு? ஒருத்தர் குற்றஞ்சாட்டி நீங்கள் ஒரு விரல் நீட்டி பேசலீங்கன்னா மீதி 3 விரல் உங்களை தான் பார்த்து கேட்கும் கேள்வி. அப்போ கேள்வி கேட்கவே தகுதி இல்லாத நபர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறேன் நான். NCRP டேட்டா பிரகாரம் திரும்ப சொல்கிறேன், பாதுகாப்பான மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் கொடுத்துட்டு போகும்போது அந்த மாதிரி இருந்ததா? ஒன்றிய அரசினுடைய தரவுகள். ஆமாம், நான் எந்த தரவும் நான் சொல்லலை. நாடாளுமன்ற தரவுகள், NCRP டேட்டா தரவோட அடிப்படையில் நான் சொல்கிறேன். பாதுகாப்பான மாநிலம் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. 10 லட்சம் கோடி அந்நிய நேரடி முதலீடு எப்படி இங்கே வருது? ஃபாரின் இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா சும்மா வராது இல்லை. இங்கே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் மட்டும் தானே வரும். அதை கடந்து முதலமைச்சர் எதிர்கால சந்ததியினருக்காக பேசுறாரு. நீங்க பேசுனீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஒரு பெஞ்ச்மார்க் வச்சிருக்காரு முதலமைச்சர். நிச்சயமா அது வளர்ச்சிக்கான 1 ட்ரில்லியன் எக்கானமின்னா சாதாரண விஷயமா சார் அவரோட சிந்தனை? உங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே இந்திய வரலாற்றில் செய்யாத விஷயத்தை முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. எல்லாருக்கும் ஈகோ இருக்கும். சரியாக நான் போய் என் மன்னிப்பு வைக்கணும் எல்லாருக்கும் தோணும் சார். முதலமைச்சர் பதவியிலேருந்து போய் கேட்குறதுன்னா சீரியஸாக சொல்கிற சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. அந்த தற்கொலைக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆட்களுக்கோ, பிஜேபிக்காரங்க மாதிரி ஆட்களுக்கோ சுத்தமாக அதோட அந்த சாரின்றது வார்த்தையோட வேல்யூ தெரியல. வேல்யூ தெரிஞ்சால் பேச மாட்டாங்க. அதுதான் நான் சொல்ல கருத்து. குறிப்பாக போலீஸ் புருட்டாலிட்டியை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். காவல் நிலைய படுகொலைகள், காவல் நிலைய விசாரணை கொலைகள், இது பற்றி பேசும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு கட்சியாக அதனுடைய தலைவர்கள் போலீஸ் புருட்டாலிட்டியை அதிகமாக எதிர்கொண்டவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மிக கடுமையான ஒரு மிசா கொடுமைகளை அனுபவித்தவர். அவர் உடல் ரீதியாக, மன ரீதியாக பல வகையிலும் மிசா காலத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டார். இத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்பவருடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக மிகப்பெரிய ஒரு போலீஸ் கொடுமைகளை உள்ளாக்கப்பட்டவர் நம்மளுடைய முதலமைச்சர். அதே மாதிரி 4 முறை முதலமைச்சராக இருந்ததுக்கு பிறகும் அவர் வீட்டுக்குள் காவல்துறை புகுந்து கதவை உடைத்து காவல்துறையை அடித்து இழுத்து சென்ற ஒரு காட்சிகளை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்டு கண்ணீர் விட்டது. அது போன்ற ஒரு நிலைமை கலைஞருக்கு ஏற்பட்டது போலீஸினால் தான். ஆனால் அதே கலைஞர் தான் மீண்டும் மீண்டும் ஒரு பொறுப்பேற்கும் போது காவல்துறையை கண்ணியத்துடன் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு போனார். யாரையும் பழிவாங்கலை. மிசா காலத்தில் யாரெல்லாம் கொடுமை செய்தார்களோ அவர்களையும் திமுக பழிவாங்கியதில்லை. அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர் மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட அவர் ஒரு பெருந்தன்மையுடன் மன்னித்து தான் விட்டார். இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற விஷயங்கள் நம்ம நடக்கும்போது அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? மரியாதைக்குரிய திரு மதியானன் அவர்கள் சொன்னாங்க, அதாவது இந்தியாவிலே எந்த முதல்வரும் செய்யாத விஷயத்தை செஞ்சுருக்காங்க. நேரடியாக ஃபோனில் பேசி நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற ஒரு சாரிமான்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு சொற்களை பயன்படுத்தியிருக்காருன்னா ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதரும் ஒரு மேன்மையான ஒரு மனிதர்கள் தான் அந்த மாதிரி சொற்கள் வரும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பேசியிருப்பது திரு சதீஷ் அவர்களுடைய கருத்தை நம்ம கேட்கலாம். நீங்கள் இது மாதிரி ஒரு துறையில் வேலை பார்த்தவர், இந்த அரசு எப்படி இந்த இதை கையாண்டது? இந்த அரசு கையாண்ட விதத்தில் போலீஸ் அப்படிங்கிறது நேரடியாக முதல்வர் கட்டுப்பாட்டுக்கு வருது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உடனடியாக முதல்வர் குற்றம் சாட்டுறாங்க. எந்த முதல்வராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பர்டிகுலராக ஒருத்தரை கொல்லணும் அப்படிங்கிற எந்த எய்மும் இல்லை. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, இல்லை அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது ரொம்ப முக்கியமானது. யாருமே ஆக்சிடென்ட் செய்யணும்னு போகிறதில்ல. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது, எப்படி முதலுதவி செய்யப்பட்டதுங்க ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் இந்த கவர்மெண்ட் ஒரு விஷயம் நடந்ததும் கடந்த சாத்தான்குளம் கேஸுக்கும் இதற்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அங்கேருந்து அவர் அறிக்கை விடுறாரு. போலீஸ் என்ன சொல்லுதோ அதை தான் போலீஸ் வெர்ஷன். ஆமாம், போலீஸ் வெர்ஷனாக அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரெண்டு ஆங்கிள் இருக்கும். பாதிக்கப்பட்டவரோட ஆங்கிள் இருக்குது, அந்த பக்கம் போலீஸோட ஆங்கிள். போலீஸ் என்ன செய்யுது, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படி என்னை காப்பாற்றிப்பேன். இப்போ நானும் நீங்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட மேலே இருந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்க. அங்கே போலீஸ் அங்கே உடனே ஆர்கனைஸ் ஆகிடுது, சாட்சியங்களை அழிக்கிறது. அப்புறம் அது இன்னொரு பக்கம் தொடருதுங்கன்னா இப்போ போஸ்ட்மார்ட்டம் போது அங்கே மருத்துவத்துறையில் அந்த பக்கம் சாரும்பொழுது அங்கிட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பண உதவிகள் இருக்குது, இதில் அரசியல் தொடர்புகள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து அதில் என்னென்ன பலங்கள் யாருக்கெல்லாம் இவங்க உதவி செஞ்சாங்களோ அவர்களிடமெல்லாம் அன்றைக்கி அவங்க உதவிகளை வாங்கி இதை என்ன செய்வாங்க, மூடி மறைக்க பார்ப்பாங்க. ஆனால் அப்படி எந்த விஷயத்தையும் மூடி மறைக்க விடாமல் உடனடியாக துரிதமாக இந்த
இந்த சம்பவத்தில் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 5 போலீஸ் அந்த அவங்கள வந்து உடனடியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுலேயும் பாருங்கள் 6 பேர், அந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து டிரைவருக்கு வந்து இதில் தொடர்பு இல்லை அப்படிங்கும்போது கரெக்டாக 5 பேர் தான் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கேயே வந்து ஒரு விஷயம் வெளிச்சது, தேவையே இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தத்தையும் போட்டு அடைக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த 5 பேருமே அரசு செய்யப்படுகிறார்கள். அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் உடனடியாக அவங்க வந்து கொலை குற்றச்சாட்டுப்பட்டு அந்த வழக்கம் வந்து பதிவு செய்யப்படுகிறது. எடுத்தவங்க உடனே கவிழ்க்கும் அந்த மாதிரி வேலையும் பார்க்கல. எல்லாரும் கேட்குறாங்க உடனடியாக ஊடகங்களுடைய வாயை அடைக்கணுங்கிறதுக்காக இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் ஒன்று இருக்குல்ல, அது நம்ம எதிர்பார்க்குறோம். ஜனகணமன படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படிலாம் லீட் பண்ணுறதுன்னு காட்டி பொதுவாக ஒரு பொது மனநிலையே அப்படிதான் இருக்குது. உடனடி நீதி, தப்பு செஞ்சினாலும் உடனே சுடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி டீல் பண்ணியிருக்குன்னா, இல்லை உடனடியாக சஸ்பெண்ட் செய்யணும்னு ஒரு அறிக்கை வருது. அதை தொடர்ந்து 5 மணி நேரம் என்ன சொல்ல போஸ்ட்மார்ட்டம் விசாரணை நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் முடிந்ததுமே உடனடியாக இது கொலை குற்றச்சாட்டப்பட்டு உடனே கொண்டு வராங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ப்ராசஸோ, நீங்கள் வந்து மற்ற கேஸில் தெரியாத ப்ராசஸ் வந்து இதில் வரிசையாக நடக்குது. சாத்தான்குளம் அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளத்தில் நடந்தது இதையும் கம்பேர் பண்ணி ஸ்லைடு போடுறாங்க, கார்டு போடுறாங்க. இப்போ ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியுது ஒரு அரசு வந்து எப்படி நடக்கணும், ஒரு முதல்வர் வந்து ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும். இதனை வைத்து சாதி கலவரத்தை தூண்டது கூட இங்கே முயற்சி செய்யப்பட்டது. அதற்கு கூட வந்து அனுமதி அளிக்காமல் உடனடியாக இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு உடனடியாக அது வந்து தெரிவிக்கப்பட்டது. ஸோ இந்த அடிப்படையில் போலீஸோட புரூட்டாலிட்டி அப்படிங்கிறத வந்து முதல்வர் வந்து ஏற்றுக்கிடாமல் ஃபஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து ஒரு தவறை அத்தனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதை திருத்த முடியும், அதற்கு அடுத்த நடவடிக்கைக்கு நீங்கள் எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் அந்த அம்மாட்ட அவங்க ஃபோன் பண்ணி பேசும்பொழுது முதல் வார்த்தை சொன்னார், ரொம்ப சாரிமா. இந்த சாரிமா அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலத்துலேயும் இது வந்து நடக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது. இல்லை, ஒரு போலீஸ் காவல் நிலையத்தில் வந்து ஒரு ஏட்டு தவறு பண்ணால் அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் கூட பொறுப்பை ஏற்றுக்க மாட்டார். அது ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் சொல்லி தான் வந்து அந்த தலைமை காவலர் கண்ணன்கிறவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஐயா அங்கே ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா அப்படிலாம் ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கலப்பா, நல்லா விசாரிங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? நல்லா விசாரினா அவங்க போலீஸ் லாங்குவேஜில் என்னது, அடித்து பிடிச்சி விசாரிச்சு நீ உண்மையை வாங்கு, இதுதான் அர்த்தம். அப்போ டிஎஸ்பி இப்போ கேட்டிங்கன்னா டிஎஸ்பி ஒரே வார்த்தை சொல்லுவார், நான் எங்கே ஃபோன் பண்ணேன், நான் சொன்னது நல்லா விசாரிப்பா அப்படின்னு சாதாரணமாக நான் சொன்னேன், அடிச்சு நான் விசாரிக்க சொல்லலையே, ரிட்டனாக எந்த ஆர்டரும் கொடுக்கலையே. பொறுப்பை துறக்கிறார் பார்த்தீங்களா, தனக்கு ஆபத்து அப்படிங்கும்போது பொறுப்பை துறக்கிறாரு. இன்றைய சூழலில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு அப்படின்னு மொத்த எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுகிற சூழலில் முதல்வர் வந்து அதை எதுவுமே கணக்கில் எடுக்கல. ஆம், தப்பு நடந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருங்க. அது வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும் சொல்லலை, தைரியமாக இருங்க அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. அது வந்து அந்த பையனுக்குள்ள வாய்ஸாக இல்லை, இது வந்து மொத்த மக்களுக்கும் கொடுத்தது. தைரியமாக இருங்க, நாங்கள் இருக்கிறோம், சரி செய்வோம் அப்படிங்கிறது. இந்த தைரியத்தையும் கொடுத்து இந்த பக்கம் வந்து அதாவது அரசியல் பூர்வமாக ஒரு மெச்சூர்டான ஒரு போக்கு, இன்னொரு பக்கம் வந்து சட்டப்பூர்வமாக ஒரு நிலையான ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது தீர்வை நோக்கிய ஒரு நகர்வு இப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊடகத்துறையில் இருக்கிறதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த ஊடகத்துறையிலேருந்து இப்போ சோசியல் மீடியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்படி அனைத்து ஜாதியினரும் அதில் பங்கு பெறும் பொழுது இந்த உண்மைகள்லாம் வெளியில் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்வேஷன் இல்லாத ஊடகத்துறையில் அவங்க மட்டும்தான் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தோம். என்ன கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு இருக்காது, அவங்களாம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றது. இப்போ நான் மறுபடியும் கேட்குறேன், திமுக ஆட்சியில் இந்த பர்டிகுலர் போலீஸ் அது ஒரு கருத்து உருவாக்கம். திமுக ஆட்சியில் வந்து ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஊடகங்கள், பார்ப்பன ஊடகங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு கருத்து. ஊடகத்துறையில் ரிசர்வேஷன் கிடையாது, ஊடகத்துறையில் அவங்க தான் கொலைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க இப்போ ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணிருக்காங்க. அங்கேயும் மட்டும்தான் ரிசர்வேஷன் இல்லை. ஆமாம், அதுதான் அங்கே வந்து இந்த ஒரு கருத்துருவாக்கம் பண்ணி அதை மக்கள் மத்தியில் ஒரு பொது புத்தியாக விதைக்கப்பட்டுள்ளது. அந்த சூழ்நிலையில் இப்போ அன்னைக்கு இந்த விஷயம் நடந்ததுமே அன்றைய எல்முருகன், அண்ணாமலை, எச் ராஜா இப்படி எல்லாருமே உடனே ஸ்டேட் பண்ணுறாங்க. எச் ராஜாலாம் ஒரு படி மேலே போய் ஜெயராஜ் அவர் வந்து கிறிஸ்தவர், அவருக்காக திமுக பொங்கி வந்தது. இன்னைக்கு ஒரு இந்து வந்து செத்து போயிருக்காரு, இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதுக்கு போராட வரல, இப்பெல்லாம் வாய மூடிட்டு இருக்கிறாங்கலாம் கேட்குறாரு. அப்படி தானே? அப்படிலாம் இப்படி கேட்கப்பட்ட இத்தனையும் கடந்து நிதானமாக அதே நேரம் உறுதியாக ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கிறாங்க. இந்த போலீஸோட அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 வருஷத்தில் குறைஞ்சிருக்கு. என் கெண்டக்கால் மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு ஒரு நீதியரசர் பாரதிதாசனை பார்த்து கேட்ட அந்த போலீஸ் இன்று வந்து என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு தைரியத்தை வந்து இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, இந்த நீதியரசருக்கு கொடுத்துருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து உடனடியாக என்ன சொல்கிறது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து உடலை காட்டணும், யாருக்கு சம்மந்தப்பட்ட உறவினர்களுக்கு உங்களுக்குலாம் காட்டணும். இந்த விதிமுறைகள்லாம் பின்பற்றிருக்கா இல்லையா அப்படின்னு மதுரை டீனை உடனடியாக கூப்பிட்றாங்க. இதே மதுரை டீனுக்கு இதெல்லாம் பின்பற்றப்படணும் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை போயிருக்குது. அந்த மதுரை டீனை வந்து உடனடியாக ஜட்ஜி வந்து நேரடியாக கூப்பிட்டுருக்காரு. அது மாதிரி சாட்சிகள்
சாட்சிகள் வந்து தைரியமாக வந்து சாட்சி சொல்கிறாங்க. அடுத்த நாளே அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு வேணும், போலீஸ் துறையில் இருக்கிறவங்க ரவுடிகள் கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் அந்த ஊடகத்துறை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊடகத்துறை திருந்தப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, முதலாக பேட்டி அளித்த சக்தீஸ்வரன், வீடியோ எடுத்தவர் முதல் பேட்டி, இதை தான் அவங்க ஹைலைட் பண்ணுறாங்களே தவிர என் உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவர் கேட்குறாரு, அவரோட என்ன கோர் பாயிண்டோ அந்த பாயிண்டை விட்டுட்டு ஊடகத்துறையினர் வியூஸ்க்காக பண்ணுறதும் இதில் ஒரு பிரேக்கிங் எடுக்கிற வெறி அது எல்லாமே எல்லாத்தையுமே கடந்து தான் இந்த சமூகத்தில் இன்றைய சூழலில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து யாராலையும் குற்றம் சாட்ட முடியவில்லை. எதிர்க்கட்சிகள் முதல் நாள் துல்லிய அளவு, அதாவது இதுக்கு எதிராக இதை வச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை வச்சு பிரச்சனை பண்ண நல்லா வாக தேர்தல் ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்கும்போது ஒரு சிக்கிடுச்சு. ஏனென்றால் சாத்தான்குளம் வழக்கும் இது போல ஒரு சூழலில் தான் வந்தது. ஆனால் அங்கே நீதி கிடைக்கவில்லை. எதிர்க்கட்சிகள், எதிரில் இருந்த எல்லாருமே, மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே போராடினாங்க. இந்த விஷயத்தில் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை. வாய்ப்பு கொடுக்காம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக மாறலாக ஒரு நீதி சார்ந்து அறம் சார்ந்து வந்து முதல்வர் வந்து ஃபோனில் பேசி இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சாரிம்மா, தப்பு நடந்துருச்சு, நான் உங்கள் கூட இருக்கேன். இது 3மே வேறு 3 பார்ட். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கிறது, அதற்கு அடுத்து வந்து தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது, தப்பு நடந்துச்சுங்கிறது. இந்த மாதிரி சொல்கிற வந்து ஒரு கவர்மெண்ட்டை இப்போ இவங்க ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த நிகிதா அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட பெண் இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட நெருக்கமாக இருந்திருக்காங்க. ஒரு ஆதரவாளர், தீவிரமான ஆதரவாளர். அது ஒன்று தான் பேலன்ஸாக இருந்தது. இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறதா இருந்தால் யாராக இருக்கும், எப்படி சங்கியாக தானே இருக்கும்னு தமிழகத்தில் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டதை வந்து இன்னைக்கு உறுதிப்படுத்திருக்காங்க. இனிமேல் இந்த எடப்பாடியோ அல்லது அண்ணாமலையோ இவர்களாக இதை குறித்து எதுவும் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அதுதான் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு மக்களின் மத்தியில் விழிப்புணர்ச்சியும், அதுபோல எதிர்க்கட்சிகள் வந்து தேமைன்னு போற போக்கில் குற்றம் சொல்ல முடியாதபடி நடவடிக்கையும் எடுத்திருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த இடத்துல நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் ஒரு துணை ராணுவ படையில் பணியாற்றினவர், ஒரு அரசு ஒருத்தவங்க கையில் வந்து ஆயுதங்களை வந்து யார் கையிலன்னா கொடுக்கும்னா, இராணுவத்துக்கு கையில் கொடுக்கும், துணை ராணுவ படை, இந்த மாதிரியான காவல்துறை, இது போன்ற ஆட்களிடம் தான் ஆயுதங்களை ஒப்படைப்பாங்க. லத்தியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து துப்பாக்கி முதற்கொண்டு இந்த மாதிரியான ஆயுதங்களை வந்து கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது அதற்கான உங்களை அடுத்தவரை தாக்கக்கூடிய உரிமையும், ஒரு கலவரத்தை அடக்கணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அடுத்தவரை இப்போ தாக்கக்கூடிய உரிமையும் வந்து வழங்கப்படுகிறது. இந்த உரிமையெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு இதை வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிறது இருக்கு இல்லையா? உண்டு. அது வந்து எப்படி சொல்கிறது, அதற்கு பெரிய முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கல. மனித உரிமை மீறல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதற்குண்டான விஷயங்கள் கம்மியாக இருக்கும். ஒரு வெப்பனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு லத்தியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த விஷயங்களை அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதற்கு பின் கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து உனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு கபடி மேட்ச் விளாட்றீங்கன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க பக்கத்து ஊருக்காரனாக தான் இருப்பான், அவங்க ஃப்ரெண்டாக தான் இருப்பான். ஆனால் கபடி மேட்ச்னு விளாட வரும்போது நீங்கள் ஒரு மென்டாலிட்டிக்கு போயிருங்க, அவனை எப்படியாவது ஜெயிக்கணும், அந்த மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். ஜெயிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸே பண்ணுவீங்க, நான் அவங்க கூட எப்படி முரட்டத்தனம் போதுன்னு. ஆமாம், உளவியலா நீங்கள் இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டீங்கன்னா, நான் ஒரு போலீஸ், எனக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்குது, என்னை மீறி அவன் பேசலாமா, எனக்கு வந்து அவன் வந்து எப்படி கேள்வி கேட்கலாம். இப்போ ஜெயராஜ் அந்த விஷயத்தில் வந்து இதுதான் நடந்தது. அந்த ஈகோவில் தானே அந்த புருட்டலான ஒரு அட்டாக்கே நடந்தது. இந்த விஷயங்கள் வந்து அவனுக்கு படிநிலையாக மேலதிகாரிகள் அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க எழுத்து கேள்வி கேட்க முடியாது. இப்போ இவனை ஒருத்தன் எழுத்து கேள்வி கேட்க முடியாது, நான் ஒருத்தனை கேள்வி கேட்க முடியாது, அதே மாதிரி இவனை என்னை கேள்வி கேட்க முடியாது. இது ஒரு வந்து மென்டாலிட்டியாக அவனுக்கு பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது ஒபே த ஆர்டர். அவனுக்கு வந்து சுயமாக சிந்திக்கிற அறிவு மட்டுப்பட்டு ட்ரைனிங்லேயே முழுக்க ட்ரில்லுனா என்ன டிசிப்ளின் சொல்லுவாங்க. அது என்னது அப்படின்னா, ரைட் சைடு திரும்பினா ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட், நீ வலது பக்கம் திரும்பினா திரும்பு. மண்டை வந்து அது கேட்கும், கேட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் முடிச்ச ஒரு போலீஸ்காரையோ துணை ராணுவ ஆர்மிக்காரையோ அவர் உட்காந்து எதிர்த்து போச்சோங்க, அவர் இடது கால் தான் ஃபஸ்ட்டு போகும். ஏன்னா அவங்க மார்ச் பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கால் இடது காலை தான் தூக்கி வைப்பாங்க, அந்த இடது காலில் தான் போகும். அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபீட் ஆகுது. இந்த இது அடிப்படையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ட்ரெயின் பண்ணப்படுறான். அதிகாரிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிது. இதுதான் உளவியல். அப்போ அவருக்கு மேலதிகாரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஆமாம், இந்த கேஸ்லேயே அந்த ஜட்ஜி வந்து மிக சரியாக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஒரு போலீஸ்காரன் ஒரு கடைக்கு போனால் அங்கே ஒரு சண்டே ஆச்சு, அடித்தான் வச்சாங்க, அது ஒரு வேற 6 பேர் கொண்ட டீம் எப்படி போச்சு? அது ஜஸ்ட் ஒரு 2 ஹெட் கான்ஸ்டபிள் தலைமையில் 1.5 நாள் 2 நாள் நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் சுற்றவே முடியாது. எந்த கேம்பாக இருந்தாலும் சரி, வண்டிக்கு இன் அவுட் ரெஜிஸ்டர் உண்டு, இத்தனை மணிக்கு இந்த வண்டி இத்தனை கிலோமீட்டர் போயிருக்குது, லாக் புக் உண்டு, அந்த லாக் புக்கில் என்ட்ரி ஆகணும், அதில் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குது, அந்த கிலோமீட்டருக்கு ஆப்போசிட்டில் வந்து டியூட்டி ஆஃபீஸர் வந்து சைன் பண்ணணும். இவ்வளவும் அந்த விஷயத்தில் அது நடக்கும். குறிப்பாக என்னென்னா, இதுக்கான ஒரு கமிஷன் போட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்கள நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு ஒரு கமிஷனுக்கு ஒரு பவரையும் கொடுத்து தொடர்ந்து கண்காணிப்புகள் இருக்கணும். ஓகே, உங்களுடைய கருத்து இருக்குது, நன்றி. குறிப்பாக
90களுக்கு பிறகு உலக புதிய ஒழுங்கு ஏற்படுது பார்த்தீங்களா, அதற்கு பிறகு தான் வந்து இந்த மனித உரிமை போன்ற விஷயங்கள் வருது. காவல்துறைக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் காவல்துறை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து உலக நாடுகள் பின்பற்ற தொடங்குகின்றன. 91க்கு பிறகு புதிய பொருளாதார கொள்கை நாடுகள் ஏற்றுக்கொண்ட நாடுகள் மத்தியில் தான் வந்து இந்த மாதிரியான காவல்துறை இப்படி நடந்து கொள்ளணும். அதுக்கு முன்னாடி இந்த காவல்துறையெல்லாம் கேட்பாரே கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமையே இல்லாமல் ஒருத்தர் போலீஸ் பிடிச்சிட்டு போனால் அவன் உயிரோடு வந்தால் தான் ஆச்சுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அதற்கு 90களுக்கு பிறகு தான் அந்த இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குது. தொடர்ந்து நாம் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள்ட்டும் அவருடைய கருத்துக்களை கேட்போம். அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது நடந்த சம்பவம் இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்குது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷன் போலீஸுக்கு போகாத ஆட்களே கிடையாது. நண்பருக்கு நடந்திருக்கோம், நம்ம குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதுக்காக ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். அது அத்துமீறும் போது தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. திரும்ப தெளிவாக சொன்னார், யார் வந்தாலும் லாக்அப் டெத்துங்கிறத நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறத அவர் சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியாக யாருமே போகிறதில்ல. நீங்கள் போய் எஃப்ஐஆர் போடுங்க, விசாரிங்கன்னு சொல்கிறதில்ல. சார் என் வண்டி காணா போயிடுச்சு, அவனை கண்டுபிடிச்சி கொடுங்க சார், நாங்கள் சிசிடிவி கேமரா பாருங்கள், அங்கே ஒருத்தர் 2 பேர் நின்றுட்டு இருந்தான் சந்தேகமாக, அநேகமாக அவனுங்களாக தான் இருக்கும். முக்கியமாக கோர்ட்டுக்கு போக வேணாம் சார், போனால் எல்லாமே அதான் சொல்கிறேன், எல்லாமே பின்புறத்துலேயே நடக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இது ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, போலீஸுக்கு ப்ரெஷர். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பத்திரிகையாளர்னு 2 பேர் ஃபோன் பண்ணுறான், டாக்டர்னு 2 பேர் ஃபோன் பண்ணுறாங்க, அரசியல்வாதி 2 பேர் பேசுவாங்க, நீதிபதி 2 பேர் பேசுவாங்க. இந்த சம்பவத்தை சார் எஃப்ஐஆர் போட்டுறாதீங்க, இவ்வளோ ஒன்றும் இல்லை. மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் தெரியும் நம்மளுக்கு. ஒரு விஐபி வீட்டில் இருந்த பணம் 17 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க, 100 கோடிங்கிறாங்க. எஃப்ஐஆர் போடாமல் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. எப்படி பண்ண முடியும்? அது செவி வழி செய்தி தானே. ஆமாம், இல்லை நான் என்ன சொல்கிறேன், போலீஸுக்கு ப்ரெஷரை நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு 5 பேர் அவருக்கு புகார் கொடுத்துருக்காரு, ஆனால் கடைசியில் போட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க குறைந்த தொகையில். ஆமாம், அதுக்கு போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் செய்ய முடியாதுன்னு சொன்னதோட அடிப்படையில் அவங்க செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு காரணம், நீ எல்லாமே நேரடியாக போனால் இந்த மாதிரி சம்பவங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக போக 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 என்ன ஆகும், அந்த அதிகாரிகிட்ட நீங்கள் பேசுகிறப்ப அதிகாரி கீழே இருக்கிற ஆட்கள்கிட்ட அவங்க ப்ரெஷரை காட்டுறாங்க. இதோடைய சம்பவம் தான் இதோடைய வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 அதாவது 24 லாக்அப் டெத் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 2011லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46 சம்பவங்கள் நடந்திருக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறம் எடப்பாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா 43 நடந்திருக்கு. 16லேருந்து 46 அப்படிங்கிற நம்பர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில்ங்கிறது எங்களுடைய வயசுக்குலாம் அரசியல் அறிவோடு தான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஊடகத்துலேயும் இவ்வளோ பெரிய டிபேட்டாகவோ, பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாகவோ, பிரேக்கிங் நியூஸ் எடுத்தோ, இப்படிலாம் இதே ஊடகங்கள் அன்றைக்கும் உயிரோடு தான் இருந்தன. இப்படிலாம் இல்லையே. ஒரு 46ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது பல பேருக்கு. அதான் நீங்கள் இன்னைக்கு 24 25 பாருங்க திமுக ஆட்சியில். இல்லை நான் சொல்கிறது இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த அதுக்கப்புறம் ஆமாம் 43 எடப்பாடி ஆட்சி காலம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நம்மளுக்கு வந்து ஊரடங்கு இருந்து நடந்தாலே 43 பேர் இறந்துருக்குறாங்க. இந்த சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அப்போ இருந்த அமைச்சர் கடம்பூர் ராஜு என்ன சொன்னார், இது லாக்அப் டெத்துன்னு சொல்லாதீங்க, புரியுதுங்களா, வெளியே வச்சு அடிக்கிறாங்க, வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் போட்டு ஒரு இறந்ததை போய் எப்படி லாக்அப் டெத்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சிகிச்சை பலன் இறந்தாரு, வீடியோவே இருக்கு. அதான் சொன்னேன், ஸ்டேஷனில் அடித்து அங்கேயே இறந்துருந்தா தான் லாக்அப் டெத்துன்னு சொன்னார். அதனால் எதிர்கட்சிகள் விமர்சனத்தை வந்து நம்ம அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தத்துக்கு பேசுறதுக்கு சான்ஸை பார்க்குறப்போ அவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய இதற்கு தீர்வான இதை யாரும் பார்க்குறதில்ல. இதை எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இது மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். 2026 திமுக வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு அஜெண்டா, ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதோடைய வெளிப்பாடு தான் இது. இப்போ நீங்கள் எல்லாம் நண்பர்கள் சொன்ன மாதிரி எந்த சிஎம் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சாரிம்மா அப்படின்னு சொல்ல மாட்டேன். யாரோ செய்த தவறுக்கு தான் பொறுப்படுத்தி செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் யாரும் செய்ததே இதுவரை செஞ்சதில்லை. எந்த சிஎம்மும் பதிலே சொன்னதில்லை. லாக்அப் டெத்துனா மினிஸ்டர்ஸ் தான் பேசுவாங்க, யாருமே அவங்க அட்மிட்டே பண்ணது கிடையாது. அவங்க காதில் வாங்காத மாதிரி தான் போனாங்க. ஆனால் ஒவ்வொரு சம்பவத்தையும் இம்மிடியேட்டாக எஃப்ஐஆர் போட சொல்லி இந்த ஆட்டோமேட்டிக்காக 4 பேரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண சொல்லி சிபிஐக்கு நாங்கள் ரெடி. இல்லை, இது போன்ற ஒரு சில சம்பவங்கள் ஒரு காவல் நிலையத்தில்
காவல் நிலையத்திலேயோ அல்லது காவலர்களால் அடித்து கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் வந்து ஓட்டு அரசியலில் எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது, பெருசாலாம் இருக்காது. இன்றைக்கி ஒரு 4 நாள் 5 நாள். ரெண்டாவது, இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப க்ளீனாக நடந்துருச்சுங்க. யார் ப்ரெஷர் கொடுத்து நடந்துச்சு அப்படிங்கிறது அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிட்டத்தட்ட அண்ணா நகர் இது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் மாதிரி 1 வருஷம் 6 மாதத்தில் முடிக்க வேண்டியது கேஸ் இது. பாருங்கள், சிபிஐ 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். அவங்களால பண்ணவே முடியாது, ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இவங்கெல்லாம் தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி 100% நடக்கும். 100% நடக்கும். இதில் வந்து இனிமேல் யாரையும் இப்போ திமுக குறை சொல்லவே முடியாதுல்ல, முடிஞ்சிருச்சு. கேஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக முடிச்சுட்டாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சம்பவங்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம்தான். ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் மாறினால்தான் லாக்அப் டெத்துங்கிறது குறையுங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா நம்ம நேரடியாக போக ஆரம்பித்தாதான் சரியாக இருக்கும். இல்லைன்னா காவல்துறை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதிகாரத்துக்கு படிந்தது தான். படிந்தது வேறு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவோம். நான் மேலதிகாரி பேசுவேன், எனக்கு ஐஜிஏ தெரியும், நான் பேசுவேன். இல்லைன்னா சார் ஏடிஜிபி எனக்கு தெரிஞ்சவரும் நான் பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி போகிறப்போ யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. இது அதனால் எஃப்ஐஆர் போட்டு தாங்க நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்ல முடியாது. சாமானியன்ட்ட வேணால் சொல்லலாம். ஒரு அதிகாரமிக்க ஒருத்தர் பேசுகிறப்ப என்ன செய்வீங்க நீங்கள்? அதில் இந்த அமைப்பு முறை இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை மாற்றணுன்னா ஒவ்வொரு மனிதனும் மாறி இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் தான். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்தவுடனே நம்ம எல்லாம் விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம எவ்வளோ விஷயங்களை இது மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். இது விமர்சனம் பண்ணுற எடப்பாடிக்கு தெரியாதா? எத்தனை பேருக்கு அவர் பேசியிருக்க மாட்டாரா? நடந்திருக்காதா? அதனால் சொல்கிறேன் நான். அதனால் இது விமர்சனம் பண்ணுறதுக்கு நியாயமே கிடையாது. யாரோ செய்த ஒரு 5 பேர் செய்த மிகப்பெரிய தவறு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் இது தனி மனித தவறு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது காவல்துறையை வந்து குற்றம் சொல்லக்கூடாது. இது தனி மனித ஒரு 5 பேருடைய தவறு. இது அவங்களாம் ஒரு முடிவு எடுத்து ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் அவன் அடித்து அவனால் தாங்க முடியுமாங்கிறது கூட அவர் யோசனை பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து மிருகத்தனமாக நடந்தது கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் இதுக்காக நீங்கள் வந்து காவல்துறையை சொல்கிறது, அதுக்கு தலைமை வாங்குகிற முதல்வரை குறை சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக நினைக்கிறேன். ஓகே, ஊடகங்கள் சொல்லக்கூடிய பார்வையிலேருந்து இன்னொரு ஊடகவியலாளருடைய பார்வை வித்தியாசமாக தான் இருக்குது. இறுதியாக திரு பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களுடைய கருத்துக்களை கேட்போம். அவர்கிட்ட நான் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி என்னென்னா, உடனடியாக நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்பட்டது, அதே மாதிரி காவலர்கள் கைது செய்யப்படுறாங்க, எல்லாமே போஸ்ட்மார்ட்டத்துக்கு டின்னர் வர சொன்னதுலேருந்து எல்லாமே நடந்து முடிஞ்சது. ஆனாலும் ஊடகங்கள் இன்னமும் அந்த செய்தியை லைவ்லேயே வச்சுக்கிட்டே இருக்காங்களே, என்ன காரணம்? முதல்ல இந்த டைம்லைன் கொடுக்கறது மீடியாவில் வந்து பொதுவாகவே மக்கள் எதிர்பார்க்கறது வந்து டைம்லைன், என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த டைம்லைன். இந்த சம்பவம் நடந்தது குறித்து ரொம்ப டீட்டெயிலான டைம்லைன் வந்து எல்லா ஊடகங்கள்லையுமே வெளியிடப்பட்டது. என்ன நேரத்தில் முதல் புகார் தொடங்கியது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, கடைசியாக அந்த பையன் மரணித்த வரைக்கும் அந்த டைம்லைன் வந்து பரபரப்பாக இருந்தது. அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தான டைம்லைன் அப்படின்னு வரும் பொழுது அது தேவையில்லை சார், அது நம்ம பிரச்சனை இல்லை சார். அது சிஎம் அவர் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அது அவர் வேலை சார், நாங்கள் ஏன் சார் அது பண்ணணும், அதை அவர் பார்த்துப்பார். வீடியோ ஏதாவது இருக்கா சார், அது இருந்தால் நம்ம நியூஸில் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் பொழுது இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு எவ்வளவு லாக்அப் டெத்ஸ், இப்போ இந்த 24ன்ற கவுண்ட்டு நீங்கள் சந்தேகமாக அதை எழுப்புனீங்க. இந்த 24ன்ற நம்பர் எங்கேருந்து வந்தது, 25ன்ற நம்பர் எங்கேருந்து வந்தது, சிலர் 30ன்றாங்க, அந்த நம்பர் எங்கேருந்து வந்தது யாருக்குமே தெரியல. முக்கியமான கட்சிகள் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கே எங்கேருந்து இந்த 25ன்ற நம்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த நம்பர் இட்ஸ் பிளான்டட். இந்த பிளான் பண்ண நம்பரை வந்து நீங்கள் வந்து எலிமினேட் பண்ண முடியாது. நாளைக்கு நீங்கள் வந்து டேட்டாவோட இல்லை 12 தான் 13 தான் இல்லை 24 இல்லை 20 தான் 6 தான் 4 தான் எது சொன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. 25 அவ்வளோதான், அது வந்து மக்கள் மனசில் அது விதைத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில் 24 நடந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு 10-15 வந்து இவங்களால் லிஸ்ட் பண்ண முடியுது. மீடியாவில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 6 விஷயங்களை எல்லாருமே லிஸ்ட் பண்ணுறாங்க, என்னென்ன நாளில் என்னென்ன நடந்தது அப்படின்னு. சரி, பொதுவாக ஒரு தமிழ்நாட்டு நிகழ்வோ அல்லது இந்திய நிகழ்வோ நடந்தால் இதுவரை தமிழ்நாட்டை உலுக்கிய நிகழ்வுகள் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டில் எல்லா மீடியா சேனல்லையும் அதை யோசிப்போம். இதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள்லாம் நம்ம மனசு உழுக்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி ஜெயராஜ் பென்னிக்ஸ் உழுக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி காவல்துறை புருட்டாலிட்டியில் நம்ம மனது உழுக்கப்பட்டது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்த ப்ரிவிலேஜ் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு நிற்கும். வாட்சாத்தியில் என்ன நடந்தது, இப்போ அரச பயங்கரவாதம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க.
இது அரச பயங்கரவாதமா? அரச பயங்கரவாதம் என்பது திட்டமிட்டு இந்த மொத்த நெட்வொர்க்கையும் இயக்கி ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை காலி செய்வதற்காக ஒரு மொத்த படையையும் வந்து அதற்காகவே செலவழிக்கக்கூடிய வேலையை தான் அரச பயங்கரவாதமாக கருத முடியும். இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காவல்துறையினர் ஒரு ரவுடிகளைப் போல ஒரு 6 பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து ரேஞ்சில் இறங்கி அந்த பையனை வந்து அடின்னு அடிக்கிறது அப்படின்ற அந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கு. அதை நம்ம கண்டிக்கிறோம். போலீஸினுடைய இந்த புரூட்டாலிட்டியை நம்மளால் ஏற்றுக்கிடவே முடியாது. இந்த புரூட்டாலிட்டிக்கு கவர்மெண்ட் பொறுப்பேற்றிருக்கிறது. அந்த அரசினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பேற்று இருக்கிறார். முதலமைச்சர் நேரடியாக பேசியிருக்கிறார். இவ்வளவும் நடந்த பிறகு நீ அங்குசத்தை எடுத்து அவரை குத்துனா என்னப்ப, நீ விமர்சனம் பண்ணா என்ன அப்படின்ற அந்த கேள்விகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. விமர்சனம் அப்படின்னா என்ன விமர்சனம் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்தப்பை சரி, இப்போ நடக்கிறப்பை சரி, ரொம்ப பேசிக்காக மனித உரிமை ஆர்வலர் வைக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை தான். இந்த காவல்துறைக்கு உள்ளுக்குள்ள சில சீர்திருத்தங்கள் தேவை. அவர்களுடைய பயிற்சியிலேயே அவர்களுக்கு மாற்றங்கள் தேவை. அவங்களுடைய நடைமுறையில் வந்து சில மாற்றங்கள் தேவை. அவங்கள இன்னும் அக்கௌண்டபிளாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு சில ப்ராசஸை நம்ம மாடர்னான டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அவங்களுடைய ரிசோர்ஸ் அவைலபிலிட்டியை நம்ம வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். சயின்டிஃபிக் அப்ரோச்சில் போகிறதுக்கு அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் பத்தலையா, அதை உருவாக்கி தரணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. இது வந்து ஒரு குற்றம் நடந்த குற்றத்தை விசாரிப்பதற்காக. ஆனால் இதை தாண்டி இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும்னு உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற சில ரோக் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு ரவுடித்தனமான ஒரு மனநிலை கொண்ட சிலர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து நீங்கள் எந்த காலத்திலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை கூடுமான அளவுக்கு குறைக்க முடியும். அந்த வேலைகளை செய்வது அப்படின்றதான் எல்லா மனித உரிமை ஆர்வலர்களும் தொடர்ந்து வைக்கிற கோரிக்கை. இப்போ இந்த இடத்துல வந்து முதல்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன நடப்பதற்கு முன்னாடியும் முதல்ல அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் தேவை. அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் தேவை. முதல் நாள் நைட்டு வந்து முதலமைச்சர் தொலைபேசியில் பேசுகிறார். அமைச்சர் பெரிய கருப்பனுடைய தொலைபேசி வாயிலாக பேசும் பொழுதே அவர் கேட்குறது அந்த சாரி மட்டும்தான் கேட்டார். வேறு எந்த ப்ராமிஸையும் அவர் சொல்லலை. ஆனால் அந்த பையன் அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொன்னார்னா, ஒரு நிரந்தரமான வேலைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் முதல்வர் அப்படின்னாரு. நான் மறுபடியும் அந்த ஆடியோவை கேட்டேன், அந்த வீடியோவை பார்த்தேன். அப்படி உத்தரவாதத்தை அவர் கொடுக்கல. 2 பேரும் ஆறுதல் பரிமாறிக்கொள்வது மட்டும்தான் இதில் இருந்தது. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வாக்குறுதி அப்படின்ற அந்த பார்ட்டை வந்து நீக்கி விட்டுத்தான் முதல்வர் தரப்பிலிருந்து அந்த வீடியோவை கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து வெளியிட்டு நம்ம வந்து தேவையில்லாத சங்கடத்தை யாருக்கும் ஏற்படுத்தி கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போது அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ சிஎம் வாக்குறுதி கொடுத்தாரான்னு. இப்போ ஒரு பக்கம் சந்தேகம் வேறு வருது நம்ம மீடியா மேலே. உண்மையிலே அவர் கொடுத்தாரா, இந்த பையன் சொன்னாரா, இல்லை இவங்களா எடுத்து போட்டுக்கிறாங்களான்னு. ஆனால் மறுநாள் இந்த நியூஸ் இன்னும் போய் சேரலை. இந்த நியூஸ் வந்து முந்தின நாள் நைட்டு 9 மணிக்கு நடந்துகிட்டு இருக்கு. காலையில் 9 மணிக்கு தமிழ்நாட்டில் வந்து 60% பேர் வந்து மாத்திரையை போட்டு தூங்கிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு நியூஸ் பார்க்க போகிறாங்க. காலையில் எந்திரிச்சா வேறு நியூஸ் வந்துருச்சு. அந்த பையனுக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அந்த அம்மாவுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஆனாலும் முந்தின நாள் நைட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து, என்ன செஞ்சாலும் இதை வந்து சரி செய்ய முடியாது, இது நடக்காது, இனிமேல் நான் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேம்மா, தைரியமாக இருங்க அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு. முதல்ல ரிலீஃபை செஞ்சுட்டார். சொன்ன உடனே மறுநாள் காலையில் அதை செஞ்சுட்டார். இப்போ வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அவர் வந்து அந்த கால் ரெக்கார்டிங்கில் இப்போ முதல்வர் பேசுனதில் அந்த பையன் சத்தீஸ்வரனா அவங்க பிரதர் பேசுன அந்த அவர் கேட்குறாரு, சிஎம்கிட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. என்ன சார் விசாரணைக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்படி நடக்கலாமா சார் அப்படின்றாரு. இல்லை தம்பி இப்படி நடக்கூடாது தம்பி, ரொம்ப சாரி தம்பி அப்படின்னு அவர் பதில் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி வீடியோவில் அப்படி ஏதாவது ஆடியோ நீங்கள் கேட்டிங்களா எதிர்த்தரப்புலேருந்து? அவர் வந்து ஒரு ரேடியோ ரெக்கார்டிங்கில் பேசுகிறது போல் மைக்கை ஆன் பண்ணி வச்சு, என்னம்மா இந்த 2 மாசமா வட்டி வரலைங்கிற டோன்ல தானே அவர் பேசிட்டு அவர் அப்படி தான் பேசினார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ இதையெல்லாம் பார்த்து அரண்டு போன நடிகர் வந்து மறுநாள் வந்து வீட்டுக்கு ஓடுறாரு. இப்போ வீட்டுக்கு ஓடக்கூடிய நடிகர் புகைப்படத்தை வைத்து அன்னைக்கு சாயங்காலமே தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் அடிச்சிட்டாங்க. இப்போது சிஎம் பேசின அந்த ஃபோன் கால் ரெக்கார்டிங்கை பெரிய கருப்பன் ஃபோட்டோ அடித்து ஒட்டியிருந்தா இந்த ஊடகம் பெரிய கருப்பன் அவர்களை சும்மா விட்டுருக்குமா, இந்த ஊடகம் மு.க. ஸ்டாலின் அவர்களை சும்மா விட்டுருக்குமா அப்படின்றது தான் நம்ம கேள்வி. அப்போது இந்த எந்த ப்ரிவிலேஜுமே இல்லாத ஒரு இடத்த நீ அங்குசத்தை எடுத்து குத்து, தடியை எடுத்து அடி அப்படின்னு திரும்ப 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 வந்து ஒரு இடத்தை நோக்கி சமூகத்தை மொத்தத்தை வந்து அழுத்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது ஊடகம். அப்போது வாச்சாத்தி வன்கொடுமை மாதிரி அந்த வன்கொடுமையில் ஈடுபட்ட யார் மீதையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாறாக அவர்களுக்கு மெடல் குத்தி விடுகிறார் அம்மையார் ஜெயலலிதா.
அது எங்கேயுமே வந்து கிரிட்டிசைசிங் சட்டசபையில் செங்கோட்டையன் வந்து வாச்சாதிக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு மறுத்திருக்காரு. நடக்கலன்றாரு. அப்போ இதுதான் இதை வந்து பெஞ்ச்மார்க்கா வச்சு பார்க்கும் பொழுது இது என்ன எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு ஜனநாயகம் அடைந்திருக்கு. சிதம்பரம் பத்மினி கேஸ்லாம் நம்ம பேசணும்னா என்ன கொடுமையெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ள வந்து நிற்கிறோம். ஆமா, இப்போ இது எதையுமே வந்து இப்போ நினைவுபடுத்துறது அப்படின்றதுல செலக்டிவாக நினைவுபடுத்துவது. இந்த ஆட்சியில் என்ன நடந்தது, அதுக்கு ஒரு நல்ல லாவகமான ஒரு எஸ்கேப் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஆளும் கட்சியை தான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் சார், கடந்த காலத்தை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆனால் கோர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, இது ஸ்டேட் இப்படி பண்ணலாமான்னு கேட்குறாரு. உடனே வந்து மாநில அரசை மாநில அரசை குட்டிய நீதிபதி அப்படின்னு பரப்புறாங்கல்ல, இங்கே மட்டும் மாநில அரசாக மாறிடுது, கோர்ட்டுக்குள்ளே வரும்போது அது மாநில அரசாக மாறிடுது. இங்கே வரும்பொழுது வந்து இப்போ இருக்கிற அரசை மட்டும்தானே நம்ம சொல்ல முடியும், பழைய அரசை நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி விட்டுறாங்க. அது எப்படி, ஒன்று இதை அதே மாதிரி அணுகணும், இல்லை அதே இதே மாதிரி அணுகணும். ரெண்டுமே இல்லாமல் ஒரு குழப்பவாதத்தை உருவாக்கி மக்களை வந்து ஒரு லைனுக்குள்ளே வந்து அலைன் பண்ணுறது. இதுதான் இந்த ஊடகங்களில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ரிப்போர்ட்டிங், நடந்தது என்ன அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது ஒப்பீனியன் மேக்கிங். இந்த ஒப்பீனியன் மேக்கிங் அப்படின்றது இப்போ வந்து ஒரு சேனலில் நான் ரெகுலராக பார்க்குறேன், பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க, கீழே வந்து இந்த நடிகர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் அந்த அமைச்சர் மனக்குறை. இது நியூஸா? இது எப்படி நியூஸ் ஆகும்? இது ரிப்போர்ட்டா? இது ரிப்போர்ட் கிடையாது. ரிப்போர்ட் இல்லைன்னா இது எப்படி நியூஸ் ஆகும்? அப்போ நீங்கள் என்ன போடுங்க அப்படின்னா, பிரேக்கிங் ஸ்பெகுலேஷன் போடுங்க, பிரேக்கிங் கேசியம்னு போடுங்க. இது நியூஸ்னு போடாதீங்க, செய்திகள். பிரேக்கிங் யூகம் அப்படி கூட போட்டுருங்க. இது என்ன மாதிரியான, இப்போ மக்களை வந்து ஒரு பிராக்டிஸுக்குள்ளே தள்ளுறது, அந்த பிராக்டிஸில் வந்து மக்களை வந்து ஒரு பக்கமாக அலைன் பண்ணுறது அப்படின்றது தொடர்ந்து நடக்குது. இப்போ இதில் திமுகவை காப்பாற்றுறது தான் நோக்கமா, அல்லது திமுக அரசாங்கத்தையோ முதலமைச்சர் ஸ்டாலினையோ காப்பாற்றுறது தான் நோக்கமா அப்படின்னா, காவல்துறையை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு அவரிடம் இருக்கிறது அப்படின்ற அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த ப்ரூட்டாலிட்டியை அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரா, அமைதியாக இருந்திருக்கிறாரா, மூச்சு திணறி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாரா, தெரியாமல் அடித்து கொண்டுட்டோன்னு சொன்னாரா, தப்பு நடந்துருச்சு என்ன காரணம் சொன்னாலும் இதை என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, இது தப்பு, இது நடந்திருக்க கூடாது அப்படின்ற இடத்துல நின்றுட்டார்ல. அப்போது இதுதான் வந்து நாம் எதிர்பார்க்கின்ற பண்பு. ஆமாம், ஜனநாயகம் என்பது எல்லாமே சரியாக இருப்பது மட்டுமல்ல, ஜனநாயகம் என்பது நடக்கின்ற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை உள்ளடக்கியது தான் ஜனநாயகம். அது இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ஃபாசிசம். அதுதான் மோடி அரசாங்கத்தை நோக்கி இப்போ மணிப்பூரில் கலவரம் நடந்தது, அங்கே கொடூரமாக பெண்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், 2 பேர் நிர்வாணப்படுத்தி ரோட்டில் இழுத்து வரப்பட்டார்கள். இது அரச பயங்கரவாதம். ஏனென்றால் எத்தனை நாட்கள் அந்த கலவரம் நடப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் காவல்துறை ஆயுத கிடங்கு எங்க இருக்குன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? தெரியும், நம்ம சேனல்ல தான் இருக்கோம், நம்ம யாருக்குமே அது எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த பீட் பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாமே தவிர அது பொது தகவல் கிடையாது. ஆனா மணிப்பூர்ல ஆயுதங்கள் எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு காவலர்கள் இல்லாத நேரத்தில் அந்த இடத்திற்கு போய் கொள்ளையடித்து விட்டு அந்த ஆயுதங்களை வைத்து துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். அப்போ இதை ஒடுக்குவதற்காக மறுபடியும் போலீஸ் வருது, உள்ள வந்து என்ன செய்யுதுன்னா, இவன் யாரை சுட்டானோ அவனை இவனு சேர்ந்து சுடுறான். அப்போ ஆயுதம் ஒன்று, ஆட்கள் 2 தரப்பு. அப்போ இப்படி மாறிட்டு இருக்கு. இது அரச பயங்கரவாதம். இங்கே அப்படி நடக்கலை. இங்கே வந்து அந்த காவல்துறையினரை வந்து கைது செய்திருக்கிறார்கள், 5 பேரை தூக்கி உள்ளே வச்சிருக்கிறாங்க, கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. இதை கொலை வழக்காக மாற்றுவதற்கு சாத்தான்குளம் பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அந்த வழக்கை கொலை வழக்காக ஒரு பதிவு செய்ய வைப்பதற்கு எவ்வளவு கொடுமைகளை நாம் அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஜக்கீர் என்ற பத்திரிகை வந்து நேரடியாக உள்ளே போய் தன்னுடைய சோர்சஸ் மூலமாக அவர்கள் வந்து அந்த உடல் வந்து அடித்தே அழுகி போக வைக்கப்பட்ட ஒரு உடலாக இருந்தது. அந்த புகைப்படங்களை வெளியே கொண்டு வந்து போட்டதுக்கு பிறகுதான் மனசாட்சி தமிழ்நாடு முழுக்க உலுக்கி எடுத்து அப்போதான் அத்தனை பேரும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தலையை மீறி திமுக இளைஞரணி செயலாளர் அன்னைக்கு போனார். ஆமாம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசலை, எடப்பாடி பழனிசாமி போகவும் இல்லை. இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயோ இவர் ஸ்கோர் பண்ணிட்டாரே நம்ம என்ன பண்ணுறதுன்னு பொலிட்டிக்கல் கேமாக தான் மாற்றுறாரே தவிர, ஸ்டாலின் அவர்கள் இந்த கேமை வந்து பொலிட்டிக்கல் கேமாக மாற்றலை. முதலமைச்சர் இந்த கேமை வந்து தவறு நடந்தது என்பதை ஒத்துக்கொண்ட ஒரு ஜனநாயகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற தலைவராகத்தான் இந்த இடத்துல நிற்கிறார். இதில் வந்து காவல்துறை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களிடம் சில அறிகுறிகள் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய நோய் உள்ள இருக்குது. நீங்கள் சொன்னது போல் ஒரு காலனி ஆதிக்க மனநிலை, அது காவல்துறைக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் அந்த காலனி ஆதிக்க மனநிலை இருக்குது. நீங்கள் வந்து பழைய பெரியார் மீதான வழக்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெஜிஸ்ட்ரேட் விசாரிப்பார், உடனே தூக்கி இது பண்ணிடுவாங்க, அவரே தான் எல்லாத்தையும் டீல் பண்ணுவார். அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு முந்தைய கால வழக்குகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கலெக்டர் வருவார், அவர் முன்னாடி விசாரணை நடக்கும், அவரே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவரே எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவார்.
போலீஸ் வருவாங்க, போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இவர் தப்பு சுட்டுருப்பா, அவரை எதுக்குப்பா வச்சுட்டு ஸ்டேஷனில் நமக்குலாம் இடம் பத்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுட்டு கொண்டுறது. இப்படியான நடைமுறையை காவல்துறையும் எதிர்பார்க்குது, மக்களே எதிர்பார்க்கணும். இப்போ இதே அஜித்குமார் அவர்கள்ட்ட அந்த பையன் இறந்துட்டாரு, அவரை டிஃபேம் பண்ணுறது நம்ம நோக்கம் இல்லை. ஒருவேளை அந்த பையன் கையில் இந்த நகையை போலீஸ்காரரே கொடுத்து அப்படி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு சுட்டு கொண்டிருந்தா, நகையை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிய அஜித்குமார் சுட்டு கொலை என்று செய்தி வந்திருந்தால் மக்கள் பார்வை என்னவா இருந்திருக்கும்? இதான்டா போலீஸ், இதுதான் சார் நீதி, இவனெல்லாம் ஜெயிலில் வச்சு இடத்த வேஸ்ட் பண்ணாதீங்க சார் அப்படின்ற ஒரு பார்வையே வந்து ஒரு குற்றவாளி கைது செய்யப்படும் போது கீழே வந்து செய்தி வந்து சமூக வலைத்தளங்கள்ல இவர் ஏன் இன்னும் வலிக்கு விழவில்லை, இவருக்கு ஏன் இன்னும் மாவுக்கட்டு போடவில்லை, ஊரில் எவனோ வலிக்கு விழுகிறான், இவன் வலிக்கு விழ மாட்டானா அப்படின்லாம் நம்ம வந்து பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க. ஆமா, அப்போ அந்த பொது புத்தி இருக்குல்ல, அந்த பொது புத்தியும் சேர்ந்து தான் இந்த காவல்துறைக்கு வந்து தைரியத்தை கொடுக்குது. இதை சொல்றதுனால என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னா நான் அந்த விமர்சனத்தை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. மக்களை குறை சொல்லாதே அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நமக்கும் அதே உளவியல் சிக்கல் இருக்கிறது. காவல்துறைக்கு போகும் பொழுதும் அதே உளவியல் சிக்கல் அதை பிரயோகப்படுத்துகின்ற இடத்திற்கு போய் நகர்கிறது. அப்போ ஊருக்குள்ளே ஏற்கனவே வந்து ஒரு ஆண்டாரடிமையாக தன்னை பாவித்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கும் பொழுது அதில் ஒரு செட்டு உள்ளே போய் உட்காரும் பொழுது இது எல்லாம் நிகழுமானா இது நிகழும். ஆனால் இது சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, கடுமையான நடவடிக்கைகள் கேட்டாங்க எல்லாருமே. கடுமையான நடவடிக்கைகள் அப்படின்றது இப்போ சதீஷ் சொன்னது போல வந்து இமீடியட் ஜஸ்டிஸ். இப்போ இந்த 6 பேரை இந்த 5 பேரை ஓட விட்டு சுட்டு கொண்டுட்டோம்னா அது போதுமா? இவ்வளவு நேரம் மனித உரிமை பேசணுமே, இவ்வளவு நேரம் அஜித்குமாரினுடைய உயிரை காப்பாற்றியிருக்க வேண்டும் என்று பேசணுமே, இவ்வளவு நேரம் அவர் குற்றமே செய்திருந்தாலும் அவரை கொண்டிருக்க கூடாதுன்னு பேசணுமே, இப்போ அந்த போலீஸ்காரனை ஓட விட்டு சுடுன்னு சொல்றமே, அப்போ எங்க போச்சு அந்த மனித நேயம்? எவாபரேட் ஆயிருச்சா? பாயிலிங் பாயிண்ட்டை தாண்டிருச்சா? எனக்கு அது அந்த லாஜிக் எனக்கு புரியல. அப்போ மனித உரிமை ஆர்வலர்கள் இதுல தெளிவா இருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் வன்முறைகள் கூடாது, அது ஜனநாயக பூர்வமான விசாரணையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுவது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூறுவது அது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்த 5 பேரை ஓட விட்டு சுட்டுக்கொலை செய்வாரானா தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய பெருமைக்காக இந்த 5 பேரை ஓட விட்டு சுட்டுக்கொலை செய்வதற்கும் அவர் தயாராகத்தான் வருவார். இப்போ இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய லேப்ஸ். அப்போ காவல்துறைக்கு உள்ளுக்குள்ள மோர் அக்கௌண்டபிளாக மாற்றுறது ஒன்றும் இல்லை. அவங்க பேட்ஜில் ஒரு கேமரா பொருத்தி விடலாம், அவங்க வாகனம் பாடி கேம் வந்து ரொம்ப முக்கியம். பாடி கேம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அமெரிக்காலாம் வந்து மிரண்டா ரைட்ஸ்ன்றாங்க. ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் எதுவும் பேசாதீங்க, எது பேசினாலும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவோம், அமைதியாக இருங்க. யார்கிட்டயாவது பேசுறதுன்னா ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் உங்கள் வக்கீலுக்கு கால் பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணலாம். இவ்வளவையும் சொல்லி அது எல்லாத்தையும் சேர்த்து தான். அவர் பேச விரும்பலை அப்படின்னா நான் பேச விரும்பலை, வக்கீலை கூப்பிடுங்க, வக்கீலை வச்சு தான் நான் பேசுவேன்னா வக்கீலை வச்சு தான் அவர் பேச முடியும். அவர் பேச விருப்பப்படலைன்னு சொல்லிட்டாருன்னா பேச முடியாது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கினாலும் அது வந்து செல்லாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலும் கண்டுபிடிக்கப்படாத குற்றங்கள்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் பட்டியல் இருக்கு. ஆமாம், அதுதான். ஆமாம், அக்கௌண்டபிலிட்டி கம்ஸ் அட் இட்ஸ் ஓன் காஸ்ட். நம்ம வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்கிறோமோ அதுக்கான காஸ்ட்டையும் நம்ம பேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ இப்படி அடித்து விசாரிக்கும் போது குற்றங்கள் தீர்ந்ததான ஒரு தோற்றத்தை உருவாக்குறோம், நம்மளுக்கு கிடைக்குது. பரவாயில்ல தீர்த்துட்டாங்க, அவருக்கு தெரியும் சார், போலீஸ்காரனுக்கு தெரியும் சார். இப்போ ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸை போலீஸ்காரருக்கு கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறது வேற, இவன் குற்றம் செய்தவனா இல்லையான்றத போலீஸ்காரருக்கு கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறது இல்லை, உன் தெரியுதுன்றதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அப்போது ரெண்டும் வேற வேற. ஒன்று வந்து ஃபிசிக்கலாக பண்ணுறது, இன்னொன்று வந்து மென்டலாகவே கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த மென்டாலிட்டியோட சேஞ்ச் வேணும். அப்போ அதுக்கு வந்து பயிற்சியிலிருந்தே அல்லது வந்து அவர்கள் பயிற்சிக்கு முன்னால் தயாராவதிலிருந்தே, போட்டித் தேர்வுக்கு அவங்க தயாராகி வர்றாங்கன்னா அதிலிருந்தே அவர்களுக்கு தேவையான மாற்றங்களை, இத்தனைக்கு சைக்காலஜிலாம் பாடமாக தான் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து சைக்காலஜியெல்லாம் வந்து ஒரு இதாகத்தான் கேள்விகளாக வைத்து தான் எடுக்கிறாங்க. ஆனாலும் கூட அது மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து ரொம்ப சாதாரணமாக அதை கடந்து வருகிறாங்க. அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வரி ரொம்ப முக்கியமான கோட் ஒன்று சொன்னார். சிபிஐக்கு மாற்றிய போது, நீதி என்பது வழங்கப்படுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, அது வழங்கப்படுவதாக அனைவராலும் உணரப்படுவதாக இருக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டார். அப்போது இது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அப்போது கண்டிப்பாக அடுத்து காவல்துறையை இன்னும் அக்கௌண்டபிளாக மாற்றக்கூடிய அந்த விஷயத்தையும் முதல்வர் செய்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த முறை இதற்கு முன்பு வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரமாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அவ்வளவு வேகமாக அந்த ப்ராசஸ் முடிந்தது. அந்த வேகமான அந்த ப்ராசஸ்ன்றது வந்து இமீடியட் ஜஸ்டிஸா அல்லது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸா அது மாறிடுச்சானா இல்லை. ஏன்னா அதுக்கு பாதிக்கப்பட்டவர் ஒருவர், குற்றவாளி ஒருவர், உடனடியாக விசாரிக்க முடியும். அதுக்கு தேவையான காலத்தை அவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விசாரணைக்கு தேவையான காலத்தை எடுத்துக்கொண்டு
எவ்வளவு விரைவாக நீதி தர முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த நீதி விசாரணையை முடித்து நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியது. அப்போ இதுலேயுமே வந்து உடனடியாக இப்போ கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கே வந்து எஸ்எம்எஸ் வந்து டென்ஷன் ஆகுறாரு, எப்படி இவ்வளவு வேகமாக போகிறீங்க அப்படின்றது. எஸ்எம்எஸ் வந்து பல்வேறு கேள்விகளை கேட்குறாரு. இது வந்து நீதிமன்றத்துக்குள்ளுக்குள்ளே பொதுவாக வழக்கறிஞர்களுக்குள்ளே நடக்கக்கூடியது தான். அப்போது இதை தாண்டி காவல்துறை அப்படின்றதுல வந்து இப்போ மக்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் சிபிஐட்ட கொடுத்துட்டேன், இப்போ சிபிஐ விசாரித்து சொல்லட்டும். இதை மில்க் பண்ணுறது, நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்வி, இதை மில்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அபாயமானது. மக்களே வந்து நரேட் பண்ணிடுறது. இப்போ கடைசியாக எங்கே வந்துருச்சு அப்படின்னா, இப்போ பாதிக்கப்பட்ட நபரை தாண்டியாச்சு, இனி அஜித் குமார் மறந்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அஜித் குமார் பிரச்சனை இல்லை, இப்போ யாரு நிகிதா யாரு, இப்போ நிகிதா யாருன்னு தேடி போனோம்னா ஒரு ஆமாம். இப்போ நேற்று திடீர்னு வந்து அரசல் புரசலாக மதுரைக்காரங்க மத்தியில் ஒரு செய்தி வந்துச்சு, என்னன்னா திருமாரஞ்சிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ பாஸ்ட் இருக்கு போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அப்புறம் அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவர்கிட்டே போய் மைக்க போட்டால் அவரே சொல்கிறாப்புல, அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாரு எனக்கு தெரியல, அவரே ஒரு முழுமையான சங்கி. ஆனால் எந்த எதிர்கட்சியும் குற்றம் சாட்டாமல், ஏங்க அந்த அம்மா பெரிய ப்ராடுங்க, எனக்கு முன்னாடியே 3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஏன்ட்ட 10 லட்சத்தை வாங்கி பாலும் மலை சாப்பிடும்போது ஓடி போயிருச்சுங்க அப்படின்ட்டு அவர் டென்ஷன் ஆகி அங்கே கத்திட்டு இருக்கிறாரு. இப்போ நிகிதான்ற நபர் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிகிதா வந்து டாக்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க ப்ரொஃபைலில் போய் பார்த்தா பாரதியார் யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு. ஒருவேளை பிஹெச்டியாக இருக்கலாம், ஆனால் அவங்க எழுதியிருக்கிறத பார்த்தா அவங்க பிஹெச்டி மாதிரி தெரியல. அப்போ இது ஏதோ ஒரு வில்லங்கமான ஒரு ஃபேமிலி போல தான் தெரிகிறது. இதை தாண்டி அந்த அம்மாவினுடைய வேரபோட்ஸ் தொடர்ந்து ஏற்கனவே 2009 தொடர்ந்து ஏதோ ஒரு பேரை சொல்லி இந்த அம்மா ஊரை ஏமாத்துறது அப்படின்றத வந்து ஒரு பிழைப்பாகவே வைத்திருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் தொடர்ந்து அந்த ஏமாற்று வேலையை செய்து கொண்டே. அண்ணாமலை போட்டாலாம் போட்டிருக்கு. அண்ணாமலைக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப விசுவாசியா, நீங்க திரும்பி வரணும்னா, நீங்க இல்லாம ரொம்ப வருத்தமா இருக்குன்னா நீங்க வரணும். எதுக்குன்னா, ஒருவேளை வந்திருந்தா இந்த கேஸ்ல அவங்க போயிருக்க மாட்டான்னு நினைச்சாங்களோ என்னவோ, இந்த கேஸ்ல தன்னை காப்பாத்திருப்பாருன்னு நினைச்சாங்களோ என்னவோ, நீங்க வரணும்னா அப்படின்ற லெவல்ல அந்த அம்மா நிக்கிறாங்க. இப்போ இந்த நிகிதா யாருன்ற விசாரணை போது, இதை காவல்துறை விசாரிக்கிறதோ இல்லையோ, மீடியா ட்ரையல் நடத்தி முடிச்சிருச்சு. நேற்று நைட்டே வந்து நிகிதாவுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. நிகிதா யார் அப்படின்றத கழுவுல ஏத்திட்டாங்க. இப்போ நிகிதா குற்றம் செய்தவராகவே இருக்கட்டும், நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த அது கட்சின்னு சொல்றதே கேவலமா இருக்கிறது. ஆபாச பேச்சாளர்கள் பாசறை அல்லது அசிங்கம் பிடித்தவர்கள் பாசறை அப்படின்னு அந்த கட்சிக்கு வேணா பேர் வச்சுக்கலாம். மேடையில் ஏறி அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளால், அவ்வளவு கேவலமாக அதை வந்து ஒளிபரப்ப கூட முடியாது, அந்த வார்த்தையை காதாலோ கேட்டு இந்த சேனலில் ஒளிபரப்ப கூட முடியாது, அவ்வளவு மட்டமான வார்த்தைகளால் நிகிதாவுக்கு அர்ச்சனைகளை அள்ளி தூவி கொண்டிருக்கிறார். அப்போ நீ தான் கொஞ்ச நேரம் அதாவது 6 மாசம் முன்னாடி என்ன சொன்ன, குண்டாஸ் எவ்வளவு கொடூரமானதுன்னு பேசின, 6 நிமிஷம் முன்னாடி நீ என்ன பேசின, அஜித்குமார் மீது மனிதநேயம் காட்டியிருக்க வேண்டாமான்னு பேசின, அதுக்குள்ள வார்த்தைகளை வச்சு அந்த அம்மாவை குத்தி கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மா குற்றவாளியா இருக்கட்டும், விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கட்டும். நீ ஏன் தீர்ப்பு கொடுக்குற? ஒரு பக்கம் காவல்துறை தீர்ப்பு கொடுக்குது, இன்னொரு பக்கம் நீ தீர்ப்பு கொடுக்குற. அப்போ இதுல வந்து ஒரு உளவியல் மாற்றம் நிச்சயம் தேவை, சிஸ்டமேட்டிக்கா சில சேஞ்சஸ் தேவை. நம்ம உளவியலை மாற்றுறது அப்படின்றது காவல்துறை உளவியலை மாற்றுவதோடு சேர்ந்தது. குறிப்பாக ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டை கூட்டி தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு விட்டதுன்னு சொன்ன முதலமைச்சர் கலைஞர், அவருடைய வழிவந்த இந்த அரசு கண்டிப்பாக காவல்துறையை சீரமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி.